கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எத்தனை அருமையான வார்த்தை! ஆம் தெய்வ ஜனங்களே, ப்ரேயர் டைம் குடும்பத்தாரே, ஜெபநேர குடும்பத்தார், நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த கிராமத்தில் இருந்தாலும், சிட்டியில் இருந்தாலும், டவுனில் இருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்கள் மறைவானவர்கள் அல்ல. உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்து விட்டார். உங்களை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் தான் அவருக்கு வேணும். உங்களிடத்தில் தான் அவர் பேச விரும்புகிறார். உங்கள் உள்ளத்தில் அவருடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆவியானவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். நீங்கள் அவருடைய போதகத்தை கேளுங்கள். அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். தேவ திட்டத்தை நீங்கள் செய்ய வேண்டியதை அவர் சொல்லி தருவார். ஒரு கட்டடத்தை பாதியில் கட்டிட்டு போகிற ஒரு மனுஷனை போல அவர் இல்லை. அஸ்திபாரம் போட்டுட்டு பாதி கட்டுகிறவன் சோம்பேறி என்று வேதம் சொல்லுகிறது. சோம்பேறி பகுதி கட்டுகிறான். நம்ம ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டார்னா அதை பாதியில் நடுவழியில் விட்டுட்டு போகிறதற்கு அவர் ஒரு மனிதன் அல்ல, ஒரு நம்பிக்கை துரோகி அல்ல. உங்கள் விசுவாசத்தை தளர விடாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். உங்களுக்கு போதிக்க போகிறார். நோவாவுக்கு போதித்து கொடுத்தார். இத்தனை முழத்தில் இத்தனை நீளத்தில் இந்த பேழையை செய் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம பார்க்குற யானைகள் எல்லாம் சின்ன யானைகள் தான். ஆனால் ஒரு காலத்தில் இருந்தது பயங்கரமான யானைகள். மாமோத் அப்படின்னு சொன்னாலே பெரிய வகையான யானைகள். இது பயங்கர உயரம் கொண்ட யானைகள். சாதாரண யானையை காட்டிலும் 2 மடங்கு 1.5 மடங்கு உயரம் கூடினது. ஒரு தென்னை மரத்தை பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி பிரம்மாண்டமாக இந்த மாமோத் இருந்தது. இவைகள் தான் நோவாவுடைய பேழையில் ஏறினது என்று வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான யானையினுடைய வெயிட்டுகள் தாங்க அந்த பேழையில் மழை பெய்த பொழுது பேழை தண்ணீரினால் கவுந்து யானையினுடைய வெயிட்டினால் கவுந்து விடாதபடி இல்லை உடைந்து விடாதபடி கவனமாக பல ஆயிரக்கணக்கான மிருக ஜீவன்கள் அந்த பேழைக்குள்ளே செல்லத்தக்கதான அருமையான ஒரு முதல் படகு. உலகத்திலே முதல் படகுன்னா அதுதான். மழை பெய்து தண்ணீரில் முதல்ல மிதந்த ஒரு படகுனா அதுதான். அதை செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆம் தேவ ஜனங்களே, வேதத்தில் எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்குள்ள ஞானத்தை பரத்திலிருந்து ஆண்டவர் கட்டளையிட்டார். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் கடன்லேருந்து எப்படி வெளியே வர, உங்கள் பிள்ளைகள் குடிக்கிறாங்களா, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்களா, உங்கள் கணவர் உங்களுக்கு விரோதமாக இருக்காங்களா, உங்கள் மனைவி விரோதமாக இருக்காங்களா, கர்த்தர்ட்ட ஆலோசனை உண்டு. கர்த்தர் சமூகத்தில் உங்களுக்கு ஒரு ஆலோசனை இருக்கிறது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள அவர் சந்நிதிக்கு வாருங்க. நமது அருமை இரட்சகரை பாருங்கள். இரவு நேரத்தில் தனியாக வருவார். அவர் ஆண்டவராக இருந்தாலும் மனிதனாக இந்த பூமியில் அவதரித்ததினால் இறைவனோடு பேசுகிறதுக்கு, தேவனோடு பேசுகிறதற்கு, இரவு நேரத்தில் தேவனை நோக்கி பார்க்கிறதற்காக தனி ஜெபத்தில் வந்தார். அவர் ஜெபித்தார். நமது அருமை இரட்சகர் தேவ சந்நிதியில் இருந்து ஜெபித்து தேவ ஆலோசனையை பெற்று பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தான் ஊழியம் செய்தார். அவர் தானாக ஊழியம் செய்யவில்லை. தேவ ஜனங்களை, நாம் வேலை செய்தாலும் ஊழியம் செய்தாலும் தேவனுடைய ஆவியானவருடைய சத்தத்தின்படி செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will give you counseling. I will teach you the way where you should go. வாலிபனாக இருக்கிறீங்களா, இல்லை புதிதாக ஊழியம் செய்கிறீர்களா, பிஸ்னஸ் செய்கிறீங்களா, என்ன செய்யணும்னு தெரிலையா, கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் சொப்பனங்கள் மூலமாக பேசுவார். பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. தயவு செய்து கர்த்தரிடத்திலிருந்து சொப்பனங்கள் பெறணும், தரிசனங்கள் பெறணும்னா நீங்கள் ஜெபத்தில் உங்கள் நேரத்தை கழிக்க வேண்டும். தேவ மனிதனாகிய அரோமான் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் தூதர்களை சந்திக்க முடியும், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது யூ ஹாவ் டு கோ இன்டு த விஜில். நீங்கள் தேவனுடைய இடைவிடாத அந்த கம்யூனிகேஷனுக்குள்ளே செல்ல வேண்டும். ப்ரேயர் விஜில்ஸ் நீங்கள் ரெடி பண்ண வேண்டும். ஒரு ஷெட்யூல்ஸ் ரெடி பண்ண வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். யூ வாண்ட் டு ப்ரே ஃப்ரீக்வெண்ட்லி, விடாமல் ப்ரே வித்தவுட் சீசிங்னு பைபிள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஷெட்யூலை உருவாக்கிட்டீங்கன்னா, தொடர்ந்து சோத்திரம் பண்ணி கொண்டு ஜெபித்து கொண்டு இருந்தீங்கன்னா, திடீர்னு தூதர்களுடைய விசிட்டேஷன் உங்களுக்கு உண்டாகும். கொர்நேலியு இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருந்தார், உபாசம் எடுத்து ஜெபித்து கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு தூதன் இறங்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் தொழிலை மாற்ற, உங்கள் வாழ்க்கையை மாற்ற, உங்கள் ஊழியத்தை மாற்ற ஒரு தூதன் இறங்கி கொண்டு இருக்கிறான். எத்தனை பேரால் அதை உணர முடிகிறது?
உங்கள் குடும்பத்தை மாற்ற, நெடு நாட்கள் போராட்டங்களை மாற்ற, 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் போராட்டங்களை மாற்ற, கண்ணீரையும் ஆனந்த களிப்பாய் மாற்ற, வேதனைகளை சந்தோஷமாய் மாற்ற கர்த்தருடைய தூதன் இறங்குகிறார். பணிவிடை ஆவிகள் இறங்குகிறது. சிறையில் கெட்டப்பட்டிருந்த பேதுருவை விழாவில் தட்டி எழுப்பாட்டி கட்டுகளையும் கதவுகளையும் தாண்டி கொண்டு வந்து விட்டாரே. கர்த்தர் தூதனை அனுப்ப மாட்டாரா? பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு மட்டும்தான் அனுப்புவாரா? பேதுருக்கு மட்டும்தான் அனுப்புவாரா? புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்தில் இருந்த பவுல் அப்போஸ்தலருக்கு மட்டும்தான் அனுப்புவாரா? நமக்கு அனுப்ப மாட்டாரா? நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் அல்லையா? நாம் பிள்ளைகள் அல்லவா? அதனால் நிச்சயமாக அனுப்புவார். உங்கள் வேதனைகளை அவர் கண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வேதனைகளை பார்த்து மோசையை அனுப்பின ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து நற்செய்தி சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு தூதன் உண்டு. உங்களை பலி சொல்லியிருக்கலாம், உங்கள் சபை வெறுத்திருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் வெறுத்திருக்கலாம், உங்கள் கணவர் வெறுத்திருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் வெறுத்திருக்கலாம், உங்கள் சொந்த மனைவி வெறுத்திருக்கலாம். யோபுவினுடைய நிலைமையை பாருங்கள். மனைவி சொல்லுகிறார், தேவனை தூசித்து ஜீவனை விடும், நீர் என்ன பெரிய பரிசுத்தவானா அப்படின்னு என்ன சொல்ல இகழ்வான பேச்சுகள். யோபு சொன்னார், பைத்தியக்காரியே, தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றனா? தேவனிடத்திலிருந்து துக்கத்தையும் நான் பெறுறதுனால என்ன இருக்கிறது? வருத்தத்தை பெற்றா என்ன இருக்கிறது? நன்மையை வாங்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தோமே, துக்கத்தையும் வேதனையும் வாங்கும் பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் கையிலிருந்து நன்மையை பெற்ற நாம் இப்பொழுது பாடுகளையும் பெறுவோம் என்று அவருடைய வார்த்தையில் பிசகாமல் இருந்தார். தேவ ஜனங்களே, கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்து நம்மளை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அதனால் யார் உங்களை தூட்டினாலும், உங்கள் குடும்பத்தாரே ஒதுக்கினாலும், கர்த்தர் உங்கள் கரம் பிடித்து அவர் உங்களுக்கு போதித்து உங்களை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடலாமா? செபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அதிகாலையில் இந்த வார்த்தைகளை கேட்குற பெரியோர், சிறியோர், வாலிபர்கள், முதியோர்கள் யாராக இருந்தாலும் நீர் அவர்களுக்கு போதிக்க போகிறீங்க. நீர் அவர்களை வழிநடத்த போகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கண்களை அவர்கள் மேல் வைத்து, அதுதான் ஆசீர்வாதமான வார்த்தை. ஆண்டவரே, நீர் சும்மா ஆலோசனை சொல்லலை, உங்கள் கண்களை அவங்க மேலே வைத்து சொல்கிறீங்க. என்ன தேவை, எது தேவை இல்லை, எப்படி செல்ல வேண்டும், எப்படி செல்லக்கூடாது, யார்கிட்ட பேச வேண்டும், யார்கிட்ட பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று நீர் சொல்ல போகிறதற்காக நன்றி அப்பா. இதை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பழுகி பெருக பண்ணுங்க. வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுங்க. சிங்கங்களையும் சர்ப்பங்களையும் மிதித்து எழும்ப உதவி செய்யுங்க. உங்கள் கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இந்த நாள் இன்பமாக இருக்கட்டும். இந்த வார்த்தையின் பலன் அவர்களை தாங்கட்டும். தொடர்ந்து அவர்கள் பல மணிக்கூர் ஜெபிக்கட்டும். உங்களுடைய கிருபை கூட இருக்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தெய்வ ஜனங்களே, இன்னைக்கு இரவும் நம்முடைய ப்ரேயர் டைமில் ஒரு அருமையான ஜெபம் இருக்குது. நம்மளுடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தெய்வ ஜனங்கள் இணைந்து இந்த தேசத்தில் நடக்கிற யுத்தங்கள் ஓய, பாதுகாப்பு உண்டாக நம்ம இன்றைக்கி பண்ணுற ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 9 மணி அளவில் ப்ரேயர் டைம் சேனலில் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.